Friends, இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான 1 kg ரெட் வெல்வெட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் கிடையாது, நார்மல் விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான். அதுக்கு 4 முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். அது கூட 3/4 டீஸ்பூன் அளவு கேக் ஜெல், 1/4 டீஸ்பூன் ரெட் வெல்வெட் எசன்ஸ், ரெட் வெல்வெட் சொல்யூஷன், மில்க் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன், மூணுமே ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பவுடர் சுகர் கரெக்டாக 200 கிராம்ஸ் எடுக்கணும். அதையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 200 கிராம் பவுடர் சுகர் எடுத்துருக்கோம் அப்படின்னா 180 கிராம் அளவுக்கு மைதா எடுக்கணும். நான் யூஸ் பண்ணுற மைதா நாகா மைதா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், a pinch of salt ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 4 எக்கு எடுத்துருக்கனால 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ரெட் வெல்வெட்டோட சொல்யூஷன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ரெட் வெல்வெட் அப்படின்னாலே அந்த கலர் வரணும். இப்போ 8 inch டின்னில் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ்க்கு 60 மினிட்ஸ் பேக் பண்ணி ஸ்பாஞ்ச் எடுத்தாச்சு. சூப்பராகவே ஸ்பாஞ்ச் ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. விப்பிங் க்ரீமும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிஃப் பிக் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் ஸ்டிஃப் பிக் வர்றது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவுமே நான் போடுறேன். விப்பிங் க்ரீமையும் நல்லா ஸ்டிஃப் பிக் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கீழே லைட்டாக விப்பிங் க்ரீம் கொடுத்துட்டு ஸ்பாஞ்ச் வச்சுட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு மேலே விப்பிங் க்ரீமால் நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே சாக்கோ சிப்ஸ், ஒயிட் கலர் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி செகண்ட் லேயர் ஸ்பாஞ்ச் வச்சு சேம் அதே மாதிரியே நம்ம சுகர் சிரப்பால் கோட் பண்ணி கொடுத்துட்டு இதே மாதிரியே விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் கொடுத்து எடுக்கணும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கஸ்டமர் ரிவ்யூவுமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரெட் வெல்வெட் கேக் பிடிக்கும், பட் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் இல்லாமல் விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கும் நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாகவே க்ரம் கோட் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் மெயின் கோட் கொடுத்துக்கலாம். அவங்க சிம்பிள் டெக்கரேஷன் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்குறதுக்காக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ மேலே வேர்டிங்ஸ் எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டாம். இப்போ நல்லா செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒசூரில் இருக்கீங்க, உங்களுக்கு கேக் ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதர் டிஸ்ட்ரிக்ட்க்கு நம்ம ப்ரௌனி, குக்கீஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
ஃபுல்லாகவே நம்ம ஐசிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் டெக்கரேஷன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிள் டெக்கரேஷன் தான் நானும் கொடுத்து எடுத்திருக்கேன். ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.